ஐவீடு மார்ச் 2026. தமிழ் அரங்கியலில் திரை பயன்பாடு மரபும் மாற்று மரபும். எழுதியவர் மா. கருணாநிதி. வாசிப்பவர் ஆ. கண்மணி. முன்னுரை. தமிழ் அரங்க கூறுகளில் திரை பயன்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. திரை என்னும் அரங்கக்கூறு மரபு சார்ந்த கூறாகும். தமிழ் அரங்கியல் மரபில் திரை பயன்பாடு குறித்த செய்தி சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் திரை என்னும் சொல்லிற்கு எழினி என்னும் சொல்லை பயன்படுத்தியுள்ளார் இளங்கோவடிகள். இவை 3 வகைப்படும் என இளங்கோவடிகள் அரங்கேற்று காதை என்னும் பகுதியில் குறிப்பிட்டுள்ளார். ஒருமுக எழினியும் பொருமுக எழினியும் கலந்து வரல் எழினியும் புரிந்துடன் வகுந்தாங்கு. சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதை பாடல் எண் 109 என்னும் அடிகளின் வழி திரை என்பதை ஒருமுக எழினி, பொருமுக எழினி, கரந்து வரல் எழினி என 3ஆக பகுத்துள்ளதை அறிய முடிகிறது. மேலே குறிப்பிட்டுள்ள சிலம்பின் வரிகளுக்கு அரும்ப உரை ஆசிரியர் 3 வகையான திரைகளில் பயன்பாட்டினை விளக்கும் வகையில் உரை கூறியுள்ளார். இடத்தூணிலை இடத்தே உருவுத்திரையாக ஒருமுக வெழினியும் 2 வலத்தூணிடைத்தும் உருவுத்திரையாக பொருமுக எழினியும் மேற்கட்டுத்திரையாக கரந்து வரல் எழினியும் செயற்பாட்டுடனே வகுத்தென்க என சிலப்பதிகார அரும்ப பதவுரை குறிப்பிடுகிறது. மரபுசார் அரங்கில் திரை. மரபுசார் அரங்கில் இடம்பெறும் திரை என்னும் பழமரபுக்கூறு நவீன நாடகங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தெருக்கூத்தில் திரையை பயன்படுத்தும் தன்மையை பார்க்கும்போது அவை தொங்குத்திரை, இடுதிரை எனும் திரையினை பார்க்க முடிகிறது. இத்திரையினை மேடையின் வலது இடது புறத்தில் 2 கம்பிகளை ஊன்றி அதில் திரை சீலையை கட்டி வைப்பர். இதனை தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்துவர். கூத்து தொடங்கும் முன்பு சபை வணக்க பாடல் பாடும்போது தொங்கு திரையால் மூடியவாறே பாடல் பாடுவர். பின்னர் திரையை விலக்கி ஒரு புறத்தில் முடிந்து தொங்க விடுவர். கூத்தின் தொடக்க காட்சியில் மட்டுமே இந்த தொங்கு திரையை பயன்படுத்துவர். மற்றைய காட்சியின் போது, அதாவது பாத்திர அறிமுக காட்சியின் போது 2 நபர் திரையின் முனையினை பிடித்தவாறு இருந்து கொண்டிருப்பர். இவ்விரு நபர்களும் திரையை பிடித்தவாறு இருக்க, ஒவ்வொரு அறிமுக பாத்திர காட்சியின் போது பாத்திரம் ஏற்கும் நடிகர் இத்திரைக்குப்பின் இருந்தவாறு பாத்திர அறிமுக சபை வணக்க பாடலை பாடுவர். பாடி முடித்த பின்னர் பார்வையாளர்கள் முன் தோன்றி கூத்தாடுவர். தமிழ்நாட்டு கூத்துகளில் கட்டியங்காரன் பாத்திர வருகைக்கு திரைப்பிடித்தல் கிடையாது. பிற பாத்திர வருகைக்கு திரைப்பிடிக்கப்படும் மரபினை தெருக்கூத்துகளில் பார்க்க முடியும். கூத்து மரபில் பாத்திர அறிமுகத்திற்கான நோக்கிலேயே திரையை பயன்படுத்துவதை அறிய முடிகிறது. மேலும் கூத்து கலைஞர்கள் கூத்தரங்கில் நுழைவதற்கு முன் தங்களை ஆயத்தப்படுத்தும் வகையிலும் திரை பிடிக்கப்படுகிறது. மாற்று அரங்கில் திரை. நவீன நாடகங்களிலும் திரைப்பிடித்தல் என்பது மரபாக கொண்டுள்ளதையும் அறிய முடிகிறது. திரைப்பிடித்தல் என்னும் பழமரபு கூறு நவீன நாடகங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. திரை மரபின் கூறாக இருந்தாலும் மரபில் கொடுக்கக்கூடிய அர்த்தத்தை தாண்டியும் நவீன அரங்கில் பல அர்த்த தளத்தில் இயங்குகின்றது. பாத்திர அறிமுகத்திற்காகவும் காட்சியை அறிமுகப்படுத்துவதற்காகவும் திரையின் வழி பல படிமங்களை உண்டாக்குவதற்காகவும் திரையின் வழி காட்சியை ஒளிபிம்பமாகவும் படிமமாகவும் காட்டுவதற்கும் நவீன நாடகங்களில் திரை பல பரிமாணங்களில் செயற்படுகின்றது. கூத்துக்கான திரைப்பிடித்தல் நிகழ்வு நவீன நாடகங்களில் மரபாக கையாளப்பட்டாலும் நடிகர்களே திரையாக உருவாகும் தன்மையும் உண்டு. மு. ராமசுவாமியின் சாபம் விமோசனம் நாடகத்தில் நடிகர்களே திரையாகவும் தூண்களாகவும் மாறுகின்ற தன்மையினை பார்க்கலாம். சே. ராமானுஜத்தின் செம்பலகாளி நாடகத்தில் நடிகர்கள் திரை போன்று நின்று கொண்டிருக்கும் தன்மையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நாடகத்தில் நடிகர்களே திரை போன்று நின்று கொண்டு காட்சிப்படுத்தினாலும் திரையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
இந்நாடகத்தில் நடிகர் குழாமில் உள்ள இரு பாத்திரங்களே திரையை இயக்கக்கூடியவர்களாகவும் பாத்திரம் ஏற்று நடிக்கக்கூடியவர்களாகவும் நிகழ்கிறார்கள். இது கூத்திலிருந்து மாறுபட்டதாகவும் கொள்ள முடிகிறது. மு. ராமசுவாமியின் கட்டுண்ட பிரமாதியஸ் நாடகம் சமதளத்தில் நிகழ்த்தப்பட்டாலும் சமதள அரங்கின் மேல் பகுதியில் திரை அமைக்கப்பட்டுள்ளது. இத்திரை நாலா பக்கமும் இழுத்து கட்டப்பட்டு அத்திரைக்கு பின்னிருந்து பாத்திரத்தின் காட்சி படிமத்தை உருவாக்கியுள்ளார்கள். இதை தோற்பாவை கூட்டத்தின் நீட்சியாக கொள்ளலாம். இந்நாடகத்தில் திரைக்கு பின்னிருந்தவாறு இரு குழுக்கள் மோதிக்கொண்டு அதிகாரமற்ற பலவீனமானவர்களை பலியாக்கும் தன்மையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மு. ராமசுவாமியின் கலகக்காரர் தோழன் பெரியார் நாடகம் பல சட்டக மேடையில் நிகழ்த்தப்பட்டாலும் மேடையின் மேல் பகுதியில் திரை கட்டப்பட்டு அத்திரையில் காட்சிகள் திரையிடப்பட்டன. இக்காட்சிகள் நாடகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நாடக அறிமுகம், புகைப்படங்கள், நிஜ நாடக இயக்க முயற்சிகள், பெரியார் பேசிய சொற்பொழிவுகள் முதலிய வகைகள் திரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திரையின் பயன்பாடு கூடுதல் பரிமாணங்களில் செயற்படுத்தப்படுகின்றன என்பதை அறியலாம். இவ்வாறு திரையில் ஒளி காட்சியை நாடகத்தோடு திரையிடுவது தெருக்கூத்து நிகழ்த்து மரபிலிருந்து புதுமையை நோக்கியதாக அமைந்திருக்கிறது. பல்வேறு குறியீட்டு தளத்தில் பயன்படுத்துவது என்பது சே. ராமானுஜத்தின் கைசிக நாடகத்தில் பார்க்க முடிகிறது. இந்நாடகத்தில் திரை பாத்திர பிரவேசத்திற்கு பயன்படுத்தப்பட்டதிலிருந்து நாடகம் முழுக்க திரையின் பயன்பாடு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. திரை மறைவில் இருந்து பாத்திர அறிமுகமாகும் கூத்தினை போல் கைசிக நாடகத்திலும் திரை மறைவிலிருந்து பாத்திரம் அறிமுகமாகிறது. தெருக்கூத்தில் திரை பிடிப்பதற்கென பின்னரங்கிலிருந்து இருவர் வருவர். இவர்கள் கூத்தின் பாத்திரமாக இல்லாமல் திரையை பிடித்தவர்களாக மட்டுமே கூத்தில் பயன்படுத்துவர். இது போன்றே கைசிக நாடகத்தில் திரைமறைவில் பாத்திர அறிமுகத்திற்கு இருவர் திரைப்பிடிக்கும் வழக்கத்தை இந்நாடகத்தில் காண முடிகிறது. இந்நாடகத்தில் திரையை பிடித்தவர்களே திரையை பல்வேறு படிநிலைகளில் இயக்குகிறார்கள். இவை பல்வேறு நிலைகளில் அர்த்தப்படுகிறது. இந்நாடகத்தில் திரையை பல்வேறு காட்சி படிமமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை பின்வருமாறு வரிசைப்படுத்தலாம். திரைமறைவில் பாத்திர பிரவேசம், திரை இயக்கிய பாத்திர பிரவேசம், திரை அறையாதல், திரை நூனாதல், திரை சேலையாதல், திரை ரணியனின் உடல் ஆதல், திரை ரணியனின் குடல் ஆதல், திரை மாலையாதல் என்னும் தன்மைகளில் திரையின் பயன்பாடு பல்வேறு தளத்தில் அர்த்தப்பட்டுள்ளது. சே. ராமானுஜத்தின் கைசிக நாடக மீட்டுருவாக்கத்தில் திரை முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மாற்று மரபினை முன்வைக்கின்ற தன்மையில் கைசிக நாடகத்தை சே. ராமானுஜம் மீட்டெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இளைய பத்மநாதனின் ஏகலைவன் நாடக நிகழ்த்துதலில் 3 வகை திரை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் குறிப்பிடும் 3 வகை திரைகளாக ஒருமுக எழினி, பொருமுக எழினி, கலந்துவரல் எழினி என்னும் 3 திரைகளின் தொடர்ச்சியாகவே இந்நாடகத்தில் திரை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்நாடகத்தில் பாத்திர பிரவேசத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள திரை உறைஞர்களாக கட்டியக்காரனின் கழுத்தில் துண்டாக பரிணாமம் கொண்டுள்ளது. ஏகலைவன் முதலிய பாத்திரங்கள் நிகழ்த்துதலில் பங்கு பெற்றுவதற்கும் அடுத்த காட்சி ஆரம்பிப்பதற்கும் மறைவதற்குமான பெரிய திரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நடிகர்கள் பின்னால் இருந்தவாறு உரையாடுவதற்கான இருபுறமும் திரை அமைக்கப்பட்டிருந்தது. இதன் வழி இறந்த கால நிகழ்வினை நிகழ்த்துவதற்குள் கொண்டு வரவும் திரை பயன்படுத்தப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. ஏகலைவன் நாடகத்தில் 3 வகை திரைகளின் பயன்பாடு சிலப்பதிகாரத்தின் நாடக கூறுகளின் தொடர்ச்சியாக இருந்தாலும் இதை பாரம்பரிய கூத்து மரபின் தொடர்ச்சியாகவும் கொள்ளலாம். சா. முருகபூபதியின் யாக்கை களரி நாடகத்தில் திரை பயன்பாடு சிலப்பதிகாரம் உரைக்கும் முத்திரை பயன்படுத்தப்பட்டிருப்பினும் அதன் அர்த்தத்தளம் தள விரிவு கொண்டதாக அமைய பெற்றுள்ளது.
நாடக நிகழ்த்துனர்கள் நடுப்பகுதியிலிருந்தும் இரு மருங்கிலிருந்தும் வருவதற்கான வாசலாகவும் அமைய பெற்றுள்ளது. மேலும் இந்நாடகத்தில் தொங்கு திரைகளும் அமைந்துள்ளன. நடிகர்கள் நீண்ட திரை சீலையை தம் தோளில் போட்டுக்கொண்டு நாடகம் நிகழ்த்தும் தன்மையை யாக்கை களரி நாடகம் கொண்டுள்ளது. இவரது நீர் நாடோடிகள் நாடகத்தில் நீண்ட திரையை பயன்படுத்தி கடல் அலை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நாடகத்தில் நடிக உடலே திரையாக பரிணாமம் கொள்கிறது. துணி சாக்குகள் மழைக்கால கோணிப்பையாகவும் அதுவே திரையாகவும் உருமாற்றம் பெறுகின்றன. மேலும் முருகபூபதியின் நாடகங்களில் பெருந்திரைக்குள் நடிகர்கள் நுழைந்து கொண்டு தலையை மட்டும் வெளியில் காட்டியவாறு உடலில் அசைவுகளில் கோலப்படுத்துவதாக திரை பயன்பாட்டுள்ளதை அவதானிக்கலாம். போகாதே நந்தா போகாதே நாடகத்தில் 2 வகையான திரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று வெண்திரை, மற்றொன்று கருப்பு திரை ஆகும். மேல்தட்டு மக்களின் பாத்திர பிரவேசத்திற்கு வெண் திரையும் அடித்தட்டு மக்களின் பாத்திர பிரவேசத்திற்கு கருப்பு திரையும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. அத்திரைகளை நடிகர் குழுவில் உள்ள பாத்திரங்களே இயக்கக்கூடியதாக அமைந்துள்ளன. மேலும் போகாதே நந்தா போகாதே நாடகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள 2 திரைகளிலும் ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. மேல்தட்டு மக்கள் பாத்திரம் பிடித்துள்ள திரையின் நிறுவன சமய கோவிலின் கட்டகங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருந்தன. இதன் வழி நிறுவன சமய கோவில் என்பதனையும் இத்திரையை பிடித்தவர்கள் நிறுவன சமய வழிபாட்டினை மேற்கொள்பவர்களை என்பதனையும் இத்திரையில் ஓவியம் அடையாளப்படுத்துகிறது. கருப்பு நிற திரையில் கூரை வீடு, கட்டை வண்டி முதலிய பொருட்கள் ஓவியமாக தீட்டப்பட்டிருப்பது நாட்டுப்புற சமய வாழ்வியலை காட்டுவதாய் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கைசிக நாடகத்தில் திரை பல்வேறு குறியீடுகளாக பயன்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. 2 நபர்கள் தொடக்கத்தில் திரையை இயக்கியும் பின்னர் இத்திரையை நடிகர் காட்சி படிமமாக உருவாக்குவதும் புதுமையானதாகவும் இருக்கிறது. கைசிக நாடகம் ஒரு திரையை மாற்று உருவாக்க பின்னணியில் பயன்படுத்தியுள்ளது. இளைய பத்மநாதனின் ஏகலைவன் நாடகத்தில் பாத்திர பிரவேசத்திற்கு பயன்பட்ட திரை கட்டியங்காரன் கழுத்தில் துண்டாக மாற்றம் கொள்கிறது. ஒத்திகை நாடக குழுவால் உருவாக்கப்பட்ட போகாதே நந்தா போகாதே நாடகத்தில் 2 திரைகளை பயன்படுத்தியுள்ளதை பார்க்க முடிகிறது. நவீன நாடகங்களில் திரை பயன்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. மரபில் திரை, தொங்கு திரை, இடுதிரை என்னும் திரை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாத்திர அறிமுகத்தின் போது 2 நபர்கள் திரையின் நுனியை பிடித்தவாறு இருக்க திரைக்கு பின்னிருந்த நடிகர் வெளிப்படுத்துவர். மரபுசார் கூத்து மரபில் திரை பயன்பாடு பாத்திர அறிமுகத்திற்கான நோக்கிலேயே பயன்படுகிறது. திரைமறைவில் நடிகர் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் திரையை பயன்படுத்துவதுண்டு. நவீன நாடகங்களில் திரையை பயன்படுத்தினாலும் நடிகர்களே திரையாக நிற்கும் தன்மையை பார்க்க முடியும். அந்த வகையில் செம்பவள காளி, கட்டுண்ட பிராமித்தியஸ், சாபம் விமோசனம், குகை மரவாசிகள், மாய கோமாளிகளின் ஜால கண்ணாடி, நீர் நாடோடிகள் முதலிய நாடகங்களில் நடிகர்களே திரையாக காட்சியளிக்கிறார்கள். மேற்குறிப்பிட்டுள்ள நாடகங்களில் நடிகர்களே திரையாக உருமாறுதல் பெறுவது என்பது தமிழ் அரங்கியலின் திரை பயன்பாட்டின் மாற்று மரபு சார்ந்ததாகும். நன்றி.